வைகுண்டத்தின் அமைதிக்குள் கூட சில நேரங்களில் விதி ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும். அப்படியே திருப்பதி வெங்கடேசரின் பூலோக வரலாற்றை ஆரம்பிக்கப் போகும் தருணம் நெருங்கிக் கொண்டிருந்தது. சில சம்பவங்களால் மகாலட்சுமி வைகுண்டத்தை விட்டு பிரிந்தார். அந்த பிரிவு திருமாலின் பூலோக அவதார பயணத்துக்கே காரணமாக மாறியது. மகாலட்சுமி பிரிந்த பின் திருமால் பூலோகத்திற்கு வந்து வேங்கடமலையில் தங்கினார். அங்கே அவர் மறைந்த தெய்வீக வாழ்வில் புதிய லீலையை ஆரம்பித்தார். அங்கே அவர் ஸ்ரீனிவாசராக எளிமையாக வாழ்ந்தார். உலகங்கள் அனைத்திற்கும் எஜமானனானவரே பூலோகத்தில் ஒரு தவமுள்ள அமைதியாய் தங்கினார். அதே காலத்தில் பத்மாவதி தேவி தனது ராஜ வாழ்வில் மலர்ந்து கொண்டிருந்தாள். விரைவில் அவளின் வாழ்க்கையும் ஸ்ரீனிவாசரின் பூலோக லீலையும் ஒன்றாக இணையப் போகின்றன. பத்மாவதியை முதல் முறையாக கண்ட அந்த நொடி ஸ்ரீனிவாசரின் பூலோக வாழ்க்கை புதிய அர்த்தம் பெற்றது. அது ஒரு சாதாரண சந்திப்பு அல்ல, முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட தெய்வீக இணைப்பின் தொடக்கம். அவளை கண்டபின் ஸ்ரீனிவாசரின் மனம் அமைதியாக இருந்தாலும் உள்ளம் மாறிவிட்டது. பத்மாவதிதான் தன் பூலோக வாழ்க்கையில் துணையாக வரவேண்டியவள் என்று அவர் உறுதியாக உணர்ந்தார். இப்போது அது ஒரு மனக்கவர்ச்சி மட்டுமில்லை, திருமண எண்ணமாகவே மலர்ந்தது. ஸ்ரீனிவாசர் பத்மாவதியை மணக்க வேண்டுமென்ற தீர்மானத்தை மனதில் உறுதியாக வைத்தார். அதேபோல் பத்மாவதியின் உள்ளத்திலும் ஒரு அறியாத அலை எழத் தொடங்கியது. விதி அவளின் வாழ்க்கையை ஒரு தெய்வீக பாதைக்கு இழுத்துச் செல்லும் முன்ஜெய்கை அது. இரு வாழ்க்கைகளும் இப்போது ஒரே திசையில் நகரத் தொடங்கின. விரைவில் இந்த இணைவு அரசவையையும் பூலோக லீலையையும் அசைக்கும் பெரிய நிகழ்வாக மாறப்போகிறது. ஸ்ரீனிவாசரின் திருமண விருப்பம் இனி மனத்திலேயே மறைந்திருக்கவில்லை. அதை அரசவைக்கு கொண்டு செல்லும் புனித பயணம் அன்றே தொடங்கியது. பத்மாவதியின் பெற்றோரான ஆகாசராஜாவுக்கும் தரணி தேவிக்கும் முக்கிய செய்தி வந்தது. அது ஒரு சாதாரண திருமண பேச்சல்ல, தெய்வீக முடிவை நோக்கி நகரும் அழைப்பு. பத்மாவதியின் மனநிலையையும் அவளைச் சுற்றிய மாற்றத்தையும் அரச குடும்பம் கவனித்தது. இந்த இணைவு சாத்தியமானதோடு மட்டுமல்ல, விதியால் நிர்ணயிக்கப்பட்டதாகவும் தோன்றத் தொடங்கியது. ஸ்ரீனிவாசருக்கு இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. பத்மாவதி தான் தன் பூலோக லீலையில் மணமுடிக்க வேண்டிய தெய்வீக துணை என்று அவர் உறுதியாக இருந்தார். அரசவையில் ஆலோசனைகள் தொடங்கின. ஒப்புதல் நோக்கி எல்லாம் நகர்ந்தது. இப்போது திருமணம் ஒரு எண்ணமாக இல்லை, விரைவில் நடைபெறப்போகும் புனித முடிவாக மாறியது. இறுதியில் பத்மாவதியின் திருமணத்திற்கு அரச ஒப்புதல் உறுதியானது. அந்த முடிவு ஒரு குடும்ப மகிழ்ச்சி மட்டுமல்ல, தெய்வீக லீலையின் அடுத்தபடியாக மாறியது. திருமண தயாரிப்புகள் அலைபோல் பரவின. விழா ஒளியில் மெதுவாக மாறத் தொடங்கின. இப்போது ஸ்ரீனிவாசரின் முன் ஒரு புதிய நிலை வந்தது. திருமணம் தெய்வீகமானதாயிருந்தாலும் பூலோகத்தில் அது மரபும் மாட்சியும் கொண்ட பெரும் நிகழ்வாக நடத்தப்பட வேண்டும். அரச மகளின் திருமணத்திற்கு ஏற்ற மாட்சியும் செழிப்பும் தேவையானது. அப்போதுதான் இந்த பூலோக திருமணத்தை நிறைவேற்ற பொருள் வசதி தேவைப்படும் நிலை தெளிவாக முன்வந்தது. அங்கேதான் குபேரன் கடன் கதைக்கான அடித்தளம் அமைந்தது. திருமண மாட்சியை நிறைவேற்ற ஸ்ரீனிவாசர் விரைவில் செல்வத்தின் அதிபதியான குபேரனை அணையப் போகிறார். திருமணத்தின் மாட்சியை நிறைவேற்ற ஸ்ரீனிவாசர் குபேரனை அணைந்தார். அது செல்வத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுகோள் அல்ல, தெய்வீக லீலையை பூலோக மரபில் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம். ஸ்ரீனிவாசர் பூலோகத்தில் நடைபெறவிருக்கும் திருமணத்தின் பொருள் தேவையை விளக்கினார். அரச மகளின் திருமணம் சிறப்பாக நடைபெற வேண்டுமென்றால் அதற்கேற்ற செழிப்பும் ஏற்பாடும் அவசியம் என்று கூறினார். குபேரன் அந்த வேண்டுகோளை சாதாரணமாக பார்க்கவில்லை. இது உலக நலனுக்கும் தெய்வ லீலையின் நிறைவுக்கும் சம்பந்தப்பட்டது என்பதை உணர்ந்து அவர் மனதில் சம்மதம் எழுந்தது. ஆம், நான் ஏற்றுக்கொள்கிறேன். இறுதியில் குபேரன் திருமணத்திற்கு தேவையான செல்வத்தை கடனாக வழங்க ஒப்புக்கொண்டார். அந்த ஒப்புதல்தான் இன்று வரை பக்தர்கள் நினைவில் வைத்திருக்கும் திருப்பதி கடன் கதையின் மையமாகியது. இப்போது திருமணத்தின் மாட்சிக்கு தேவையான வழி திறந்துவிட்டது. வேங்கடமலையில் விரைவில் நடைபெறப்போவது ஒரு அரச திருமணம் மட்டுமல்ல, உலகம் நினைவில் கொள்ளும் தெய்வ கல்யாணம். திருமண தயாரிப்புகள் இப்போது உச்சத்தை எட்டின. வேங்கடமலை சுற்றிய புனித நிலமே ஒரு தெய்வ விழா மண்டபமாக மாறியது. ஸ்ரீனிவாசர் மணமகனாக வந்த தருணம் அங்கே இருந்தவர்களின் உள்ளம் பக்தியால் நிரம்பியது. அவரின் எளிமைக்குள் மறைந்த தெய்வ மாட்சியே அந்த விழாவின் உயிராக இருந்தது. பத்மாவதி மணமகளாக நுழைந்தபோது அந்த தருணம் பூலோக சௌந்தரியமும் தெய்வீக பாக்கியமும் ஒன்றானது. இப்போது இந்த கல்யாணம் பரம லீலையின் வடிவமாக உயர்ந்தது. மங்கள முறைப்படி ஸ்ரீனிவாசரும் பத்மாவதியும் திருமண பந்தத்தில் இணைந்தனர். அந்த கல்யாணம் பூலோகத்தில் நடந்தாலும் அதன் மகிமை தெய்வ உலகத்திற்கே ஒப்பானது. கல்யாணம் நிறைவேறிய போது அது ஒரு திருமணம் முடிந்த தருணம் மட்டுமில்லை,
திருப்பதி வெங்கடேசரின் பூலோக மகிமை மக்களின் நம்பிக்கையில் நிலைத்த தருணமாகவும் அது மாறியது. திருமணம் நிறைவேறிய பிறகும் ஒரு நினைவு மீதமிருந்தது. அது குபேரனிடமிருந்து பெற்ற கடன், தெய்வ லீலையின் பகுதியாக ஏற்ற பொறுப்பு. அந்த கடன் ஒரு சாதாரண பொருள் பரிமாற்றமாக மட்டும் பார்க்கப்படவில்லை. இது காலம் கடந்தும் நினைவில் நிற்கும் தெய்வ வாக்காக பக்தி மரபோடு இணைந்து வாழத் தொடங்கியது. அதனால்தான் இன்று வரை பக்தர்கள் திருப்பதியில் காணிக்கை செலுத்துகின்றனர். அது ஒரு வழக்கம் மட்டுமல்ல, வெங்கடேசரின் தெய்வ கல்யாணக் கடனை நினைவில் வைத்திருக்கும் பக்தி பந்தம். பக்தர்கள் கொடுப்பது வெறும் பணம் அல்ல, நம்பிக்கையும் நன்றியும் சேர்த்த அர்ப்பணிப்பு. நாம் கொடுப்பது அவருக்கே என்ற உணர்வுடன் வெங்கடேசருடன் அவர்கள் தங்கள் வாழ்வை இணைக்கிறார்கள். பேரன் கடன் கதை ஒரு புராண வரலாறு மட்டுமல்ல, அது பக்தி, அர்ப்பணிப்பு, நம்பிக்கை மற்றும் இறையுடன் மனிதன் வைத்திருக்கும் நித்திய உறவின் நினைவு சின்னம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் பக்தியையும் கருத்துகளையும் கமெண்டில் பகிர்ந்து, மேலும் இது போன்ற தெய்வீக கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.